உலக அரங்கில் இந்த வாரம் போரை விரும்பும் 2 தலைவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஒரு வாரம் என்று சொல்லலாம். டொனால்ட் ட்ரம்ப், அவருக்கு இப்போது வயது என்ன தெரியுமா? 79. வரக்கூடிய ஜூன் அவருக்கு 80 வயதாக போகிறது. அவர் வால்டர் ரீட் மருத்துவ மையத்திலே அனுமதிக்கப்பட்டார். முழுமையாக ஒரு 3 மணி நேரம் பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது. மற்ற பக்கம் பெஞ்சமின் நெத்தன்யாகு, அவருக்கு இப்போது வயது 76. ஜெருசலேமில் இருக்கக்கூடிய ஹதஸா மெடிக்கல் சென்டரில் அவர் அவசரமாக பல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் என்று செய்திகள் வந்திருந்தது. ஆக போர் நடந்து கொண்டிருக்கும் போதே திடீரென்று ஒரு சில வாரங்கள் காணாமல் போனார். அதற்கு பிறகு ஏஐ மூலமாக ஏஐ தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் என்று கூட சில வீடியோ பதிவுகள் எல்லாம் வெளியாகி இருந்தன. அந்த சந்தர்ப்பத்திலே அவர் அந்த நாட்டு மக்களுக்கு அவருக்கு ஏற்பட்டிருந்த ஒரு வகையான புற்றுநோய் குறித்து தகவல் சொல்லாமல் மறைத்தார் என்று ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருந்தது. ஈரான் அமெரிக்க போர் 100வது நாளை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 100 நாட்களுக்குள் போர் நிறுத்த காலமும் உண்டு. அது கிட்டத்தட்ட 50 நாட்கள் போர் நிறுத்தம் கயிறு மேல் நடக்கிறது. ஒப்பந்தம் நெருங்கிவிட்டது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உலகத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய இந்த 2 தலைவர்களும் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிறார்கள். ஒரு பக்கம் ஒரு தலைவர் பரிசோதனைகளை மேற்கொள்கிறார். ட்ரம்பினுடைய மருத்துவ வரலாற்றை நாம் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்தால், ஜூலை 2025 அவருடைய கால்களில் இரத்த ஓட்ட பிரச்சனை இருப்பதாக சொல்லப்பட்டது. கால்களில் வீக்கம் வெளிப்படையாகவே தெரிந்தது. சில புகைப்பட கலைஞர்கள் கூட புகைப்படம் எடுத்திருந்தார். 2025 அக்டோபரில் வால்டர் ரீட் மருத்துவமனை அவர் மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்று அறிக்கை கொடுத்தது. ஆனால் சமூக வலைத்தளங்களில் அவருடைய வீங்கிய கால்களும் காயம்பட்ட கைகளின் புகைப்படங்களும் வைரலாகி இருந்தன. 2026 இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் இந்த ஆண்டினுடைய 2வது மருத்துவ பரிசோதனையும் அவர் மேற்கொண்டிருந்தார். இப்போ சில மாதங்களில் 3வது மருத்துவ பரிசோதனையும் எடுத்ததாகத்தான் தெரிகிறது. வரக்கூடிய ஜூன் மாதம் 80 வயதை தொடும் ட்ரம்ப் அமெரிக்க வரலாற்றிலேயே பதவியேற்ற மிக வயதான அதிபராக மாறப்போகிறார். ஜோ பைடனுக்கு அடுத்தபடியாக அமெரிக்காவினுடைய மிக வயதான 2வது அதிபர் இவர்தான் என்று சொல்லலாம். அவருடைய உடல் நலம் குறித்து பல கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மருத்துவமனையிலிருந்து திரும்பியதும் ட்ரம்ப் என்ன அறிக்கை வெளியிட்டார் தெரியுமா? எல்லாமே கச்சிதமாக இருக்கிறது. மருத்துவரினுடைய அறிக்கையும் கூட இங்கு வெளியிடப்பட்டிருந்தது. ஒட்டுமொத்த உடல் நலம் மிக சிறப்பாக இருக்கிறது. ஆனால் விமர்சகர்கள் என்ன கேட்கிறார்கள் என்றால், ட்ரம்ப் சமீப காலங்களில் தன்னுடைய மரணத்தை பற்றியும் தன்னுடைய வயது பற்றியும் அடிக்கடி பேசத் தொடங்கி இருக்கிறார். அவருடைய கைகளில் உள்ள காயங்கள், கால்களில் உள்ள வீக்கம் ஆகியவற்றுக்கு வெள்ளை மாளிகை புதிய விளக்கங்களை கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றுதான் அவர்கள் விமர்சிக்கிறார்கள். தேர்தல் பிரச்சாரத்தில் ஜோ பைடனை பார்த்து அவருக்கு வயதாகிவிட்டது, ஜோ பைடனுக்கு வயதாகிவிட்டது என்று கிண்டல் செய்த ட்ரம்ப் இப்போது பைடனை விட சில வயதுகள் மட்டுமே இளையவர். வயது காரணமாக பைடன் பதவியிலிருந்து விலகினார் என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் ட்ரம்ப் தொடர்கிறார். ஈரான் போர், பொருளாதார நெருக்கடிகள், இதற்கு மத்தியில் பல்வேறுபட்ட பிரச்சனைகள் என்று அனைத்தையும் ஒரே நேரத்தில் கையாளுகிறார். அதுவும் 79 வயது. அவருடைய உடல்நிலை பெர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் என்று அறிக்கை சொல்லுகிறது. ஆனால் அவருடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்று உலகம் கேள்வி கேட்கிறது. நெத்தன்யாகுவினுடைய மருத்துவ வரலாறு இதைவிட கொஞ்சம் சுவாரஸ்யமானது. 2023 இதய துடிப்பு பிரச்சனைக்காக பேஸ் மேக்கர் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. டிசம்பர் 2024 அறுவை சிகிச்சை ஒன்றை அவர் செய்திருக்கிறார். இது பொதுமக்களுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025 சரியான தேதி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வழக்கமான எம்ஆர்ஐ ஸ்கேன் பரிசோதனையில் ஆரம்ப கட்ட புற்றுநோய் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு ரேடியேஷன் சிகிச்சை மூலமாக அது முழுமையாக குணப்படுத்தப்பட்டதாக அவர் குறிப்பிடுகிறார். 2026 ஏப்ரல் மாதம் போர் நடந்து கொண்டிருந்த போது இதை மறைத்து விட்டதாக வெளிப்படையாகவே அவர் ஒப்புக்கொண்டார். 76 வயதான நெத்தன்யாகு சொல்லுகிறார், ஈரான் இதை வைத்து தனக்கு எதிராக பொய் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்பதற்காகவே தன்னுடைய வருடாந்த மருத்துவ அறிக்கையை 2 மாதங்கள் தாமதமாக வெளியிட்டேன். போரின் உச்சகட்டத்தில் இது வெளியே வரக்கூடாது என்று நினைத்தேன் என்று சொல்லுகிறார். இப்போது கடந்த 2 நாட்களுக்கு முதல் நெத்தன்யாகு அவசரமாக பல் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஆனால் ஏப்ரல் 20ஆம் தேதி அவருடைய வருடாந்த மருத்துவ அறிக்கையில் இந்த மருத்துவமனையின் லோகோவும் இல்லை. அரை பக்கம் மட்டுமே உள்ள அந்த அறிக்கையில் வெறும் 5 பாயிண்ட்கள் மட்டும்தான் இருந்தன. 5 தரவுகள் மட்டும்தான் இருந்தன. இதில் கொடுமை என்னவென்றால், புற்றுநோய் கண்டறியப்பட்ட ஆண்டு கூட அதில் குறிப்பிடப்படவில்லை. விமர்சகர்களினுடைய கேள்வி என்னவென்றால், காசாவில் போர், ஈரானோடு போர், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் கைது ஆணை, உலக நாடுகளினுடைய கண்டனம்,
இவ்வளவு அழுத்தங்களுக்கு மத்தியில் புற்றுநோய் சிகிச்சை நடந்திருக்கிறது, அதுவும் மக்களுக்கு தெரியாமல். ஆனால் அதற்கெல்லாம் நெத்தன்யாகு சொன்ன பதில், ஆரம்ப கட்ட புற்றுநோய்க்கான சிகிச்சை நடந்தது தனக்கு, அது முழுமையாக அகற்றப்பட்டு தான் இப்போது சிறந்த ஆரோக்கிய நிலையோடு இருப்பதாகத்தான் குறிப்பிடுகிறார். ஆனால் இஸ்ரேலுக்குள் வெளிப்படை தன்மை குறித்த ஒரு பெரிய விவாதம் தொடங்கி இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய பிரதமர், அதுவும் போர் நடக்கும் போது தனது புற்றுநோய் பாதிப்பை மறைக்கலாமா? ஜனநாயகத்தில் இதையெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா என்கிற கேள்விகள் எழுப்பப்படுகின்றன. இப்போது ஈரான் அமெரிக்க ஒப்பந்தத்தினுடைய சமீபத்திய நிலவரம் குறித்து பார்க்கலாம். அது மிகவும் விறுவிறுப்பான ஒரு கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது இல்லையா? ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதில் டெஹ்ரான் ஓமான் இடையேயான ஒத்துழைப்பும் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தத்தில் அடங்கும் என்ற ஒரு செய்தி ஒன்று இன்றைய தினம் வெளியாகி இருக்கிறது. அது என்ன புதிய செய்தி? இது மிகவும் சுவாரஸ்யமான ஒரு தகவல். ஓமான் நாடு ஈரான் மற்றும் அமெரிக்கா இரண்டு நாடுகளுக்குமே நடுநிலையான ஒரு நாடு. ஹோர்முஸ் நீரிணையின் தெற்கு கடற்கரை ஓமானினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. இந்த நீரிணையை நிர்வகிப்பதில் ஓமான் ஈரான் கூட்டு இந்த ஒப்பந்தத்தினுடைய மிக முக்கிய அம்சமாக மாறலாம் என்கிற விவரங்கள் இப்போது அரசியல் ஆய்வாளர்களால் சொல்லப்படுகிறது. ஆக அல் ஜசீரா வெளியிட்ட புதிய ஒரு வரைவு ஒப்பந்தம் குறித்த தகவலிலும் கூட இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒப்பந்தம் கையெழுத்தான 30 நாட்களுக்குள் ஹோர்முஸ் நீரிணை வழியாக வர்த்தக கப்பல் போக்குவரத்தை போருக்கு முந்தைய நிலைக்கு ஈரான் கொண்டு வரும். அதற்கு பதிலாக ஈரானை சுற்றியுள்ள இராணுவ படைகளை அமெரிக்கா திரும்ப பெறும், கடல்வழி முற்றுகையையும் தளர்த்தும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஈரானிய புரட்சிகர காவல் படையினுடைய அறிக்கையில் இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், எதிரியினுடைய பலவீனத்தால் அமெரிக்காவுடனான போர் மீண்டும் தொடங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் எங்கள் தெற்கு பகுதிகளை தாக்க நினைக்கும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அதுவே இடுகாடாக மாறும் என்று எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு விசித்திரமான முரண்பாடு. போர் வாய்ப்பில்லை என்பது அமைதிக்கான சமிக்ஞை, இடுகாடாக மாறும் என்பது கடுமையான ஒரு எச்சரிக்கை. காவல் படை சொல்ல வருவது இதுதான். அதாவது, நாங்கள் ஒப்பந்தம் செய்கிறோம், ஆனால் அது எங்கள் பலவீனத்தால் அல்ல, அமெரிக்கா பலவீனமாக இருப்பதால் தான் ஒப்பந்தம் நடக்கிறது என்று குறிப்பிடுகிறது. சரி, எண்ணெய் விலை குறித்து பார்ப்போம். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையை முதலீட்டாளர்கள் உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் சாதகமான சில முடிவுகளும் கூட உலகத்துக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்து கொண்டிருக்கிறது. சந்தை ஒப்பந்தம் நடக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிறது. ஆனால் ஈரானினுடைய ஆழமான சந்தேகம், போரை முடிவுக்கு கொண்டு வரும் ஒப்பந்தத்தை ஈரான் பரிசீலித்து வரும் வேளையில் அமெரிக்கா மீதான ஆழமான சந்தேகம் இன்னும் அவர்களுக்குள் நீடித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான். ஆக இப்போது 100 நாட்களை நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த போர், குண்டுவீச்சுக்கள், மீறப்பட்ட போர் நிறுத்தங்கள், கன்னிவெடிகள் என அனைத்துக்கும் பிறகு ஒரே இரவில் நம்பிக்கையை கட்டியெழுப்புவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயமும் அல்ல. 79 வயது அதிபர் மருத்துவமனையில், 76 வயது பிரதமர் மருத்துவமனையில். இவர்கள் இருவருமே போரை வடிவமைத்தவர்கள். ஆனால் இருவருமே தங்களுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் இருப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த போரினால் நசுக்கப்படுபவர்கள் யார்? ஈரானில் 3400க்கும் மேற்பட்டவர்கள் இறந்து விட்டார்கள். ஆயிரக்கணக்கானவர்கள் உபாதைகளுக்குள்ளாகி இருக்கிறார்கள். லெபனானில் 2700க்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். காசாவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், அதுவும் பட்டினியால் இப்போது சாகிறார்கள். இவர்களுக்கு மிகச்சிறந்த ஆரோக்கியம் எப்போது கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? சரி, ட்ரம்ப் சொல்லுகிறார் எல்லாம் கச்சிதமாக இருக்கிறது தனக்கு என்று. நெத்தன்யாகு சொல்லுகிறார் கடவுளின் கருணையால் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று. ஆனால் உலகம் கேட்கிறது இந்த வாரம் ஒப்பந்தம் வருமா என்று. சரி, 30 நாட்களில் நீரிணையை திறக்க பேச்சு நடந்து கொண்டிருக்கிறது. எண்ணெய் விலையும் சரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆழமான சந்தேகமும் இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.